ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். இன்றைக்கி சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்றது தாங்க பார்க்க போகிறோம். கூட்டுன்னு பார்த்திங்கன்னா காய்கறி 70%, 20% அளவுக்கு பருப்பும் 10% தேங்காயும் சேர்த்து செய்யும் பொழுது கூட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கூட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் பருப்பு, காய், தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே சேர்க்காமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சேர்க்கலான்றது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த சுரக்காய் கூட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூட்டு செய்யறதுக்கு சுரக்காயை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மேலே இருக்கக்கூடிய தோல்களை எல்லாம் நல்லா சீவி எடுத்துடுறேன். இந்த மாதிரி சீவி எடுத்த பிறகு 2 முனைகளையும் நல்லா கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியை கட் பண்ணி 2ஆக வகுந்துக்க போகிறேன். வகுந்த பிறகு அதுக்குள்ளே விதைகள் போன்றிருக்க பகுதிகளை எடுத்து வச்சிடணும். அது தேவையில்லை நமக்கு. அவ்வளவுதாங்க, சுரக்காய் தயாராகிடுச்சு. இப்போ நல்லா இதை வாஷ் பண்ணிவிட்டு இப்போது கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுரக்காய் பார்த்திங்கன்னா 65 செய்யலாம், நல்லா வறுவல் செய்யலாம், சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம கூட்டு தான் செய்ய போகிறோம். அது கடலைப்பருப்பு 3 ஸ்பூனும் பாசிப்பருப்பு 2 ஸ்பூன். இந்த ஸ்பூன் அளவில் தான் தனித்தனியாக எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். அதை 1 பை 1 குக்கரில் சேர்த்துடுறேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கிறேன். ஒரு தக்காளி பெரிய பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். மஞ்சள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா கலந்துட்டு இதற்குள்ளே ஒரு கிண்ணம் வச்சு அதில் நாம் கட் பண்ணி வச்ச சுரக்காய்களை சேர்த்துடுறேன். இதில் உப்போ எந்த இன்க்ரீடியன்ஸும் நான் சேர்க்கலை. அப்படியே இதை ஆவிலேயே நல்லா வேக வச்சு தான் எடுத்துக்க போகிறேன். இப்போ குக்கரை மூடி விசிலை சேர்த்துடுறேன். நல்லா ஒரே ஒரு விசில் தாங்க விட்டேன். நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சுரக்காய் சூப்பராக வெந்து வந்திருக்கு. தண்ணியே ஊற்றலை, ஆனால் அதுலேயே தண்ணீர் விட்டிருக்கு பாருங்கள். இப்போது பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு அழுத்தினா இந்த மாதிரி நசுங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அங்கங்கே பருப்பு கூட்டில் ரொம்பவே அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போது கூட்டை நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்கிறேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு கடுகு சேர்க்கிறேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்ச பிறகு சீரகம் சேர்க்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன். கூடவே கருவேப்பிலை சேர்க்கிறேன். ஒரு 10 பல் பூண்டை நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி தாளிக்கிறேன். இதோட பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கிறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அளவுக்கு தாளிப்பு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது இருக்கட்டும். இதோட பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காய் ஆல்ரெடி வேக வச்சோம் இல்லையா, அதை இதில் தண்ணீர் இல்லாமல் சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணீர் இருக்கட்டும். இதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன்.
இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். நீங்கள் தனியாக மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் காரம். 2 தேங்காய் பத்தையும் 1 ஸ்பூன் ஜீரகமும் கரகரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துட்றேன். சேர்த்த பிறகு நல்லா 1 நிமிஷம் மாதிரி கொதிக்க விடணும். இது கூடவே நம்ம சுரக்காய் வேக வச்ச தண்ணீரை சேர்த்து நல்லா அலசி அந்த கடாயில் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச பருப்பை இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன். அந்த மிளகாய்த்தூள் தேங்காய் எல்லாம் வதங்கி நல்லா 1 நிமிஷத்துக்கு வதங்கி வந்த பிறகு அந்த பச்சை வாசனை போன பிறகு பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழைகளை தூவிடுறேன். சுட சுட சுரக்காய் கூட்டு நமக்கு தயாராகிடுச்சுங்க. இது நல்ல ஒரு காரக்குழம்புக்கு பூண்டு குழம்புக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த கூட்டு ரசம் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுரக்காய் உடலுக்கு ரொம்பவே நல்லது. அதில் நீங்கள் வறுவல், பொரியல், 65 கூட்டு எல்லாமே செய்யலாம். எது செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப் வீடியோ வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.